தற்பொழுது தமிழ் தேசிய அரசியலில் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பதென்ற விடயம் இன்னும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பதா, பொது வேட்பாளரை நிறுத்துவதா, தேர்தலை புறக்கணிப்பதா? இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஜனாதிபதி தேர்தல் என்பது தேசிய மட்டத்தில் இலங்கை முழுவதும் வாக்காளர்கள் வாக்களிக்கிற ஒரு தேர்தல். இதுவும் ஜனநாயக சூழ்நிலையில் எவரும் உபயோகிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். ஆனால் அப்படினால புறக்கணிப்பது என்பது நாங்கள் பேச்சிலையும் எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு யாரை ஆதரிப்பது என்பதில் உலகளாவிய ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது. தீயதுகளில் மிக குறைந்த தீயதை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று, த லெசர் ஆஃப் த ஈவில் என்று சொல்வார். அண்மையில் நான் ஒரு வாசகத்தை படித்தேன். அப்படி தீயதில் மிக குறைந்த தீயதை தெரிவு செய்கிற போது, அது தெரிவு செய்த பிறகு தெரிவு செய்தவர்கள் மறந்து விடுவார்களாம், நாங்கள் தெரிவு செய்ததும் தீயது தான் என்று. ஏனென்றால் நாங்கள் போய் அதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டோம் தானே. அப்போ உடனே மறந்து விடுவார்களாம், ஒரு தீயதைத்தான் தெரிவு செய்திருக்கிறோம் என்று. அது ஞாபகத்தில் வச்சுருக்க வேணும். ஆனால் ஒப்பீட்டளவில் வாக்குரிமையை தீயதுகளில் மிக குறைந்த தீயதுக்கு வாக்களிக்க வேண்டியது தான் ஒரு ஜனநாயக கடமை. இது நிரூபிக்க வேண்டிய அவசியம். இது உலகளாவிய ரீதியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். ஆகவே ஜனநாயக சூழலில் நாங்கள் ஜனநாயக சூழலில் அரசியல் கட்சியாக நாங்கள் செயற்படுகிற போது அந்த ஜனநாயக விழுமியலுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் செயற்பட வேணும். ஆகவே வருகிற வேட்பாளர்கள் ஒருவர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்றால் அது சிலவில் சரியான கூற்று. அதற்காக ஒருவருக்கு வாக்களிக்கக்கூடாது என்று சொல்லுவது தவறான கூற்று. அதில் அந்த தீயதுகளில் மிக குறைந்த தீயதுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது வாக்குரிமை உள்ள ஒவ்வொருவருக்கு. அவர்களை நாங்கள் எங்களுடைய ஆதரவோடு அவர்கள் வென்றால், அப்படி வென்றவர்களை எங்களுடைய நிகழ்ச்சியினால் நாங்கள் அடைய வேண்டிய பல விடயங்களை அடைவதற்கு அவர்களை உபயோகிக்க வேணும். சில வேளைகளில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாமல் இருக்கும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். மைத்ரிபால சிறிசேன நாங்கள் முழுமையாக ஆதரவு அளித்தோம். நாங்கள் அரசாங்கத்தில் சேர இல்லை, எதிர்க்கட்சியில் அமர்ந்திருந்தோம். ஆனால் அவருடைய காலத்தில் தான் கூடுதலான நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. இது உண்மை. இனிமேல் கிடைக்காது என்று சொல்லி கிடைக்காதுன்னு சொல்லி 99 வருஷங்களுக்கு குத்தகைக்கு வெளிநாட்டு கம்பெனி கொடுக்கப்பட்டிருந்த சம்பூர் மீளப்பெறப்பட்டது. வடக்கில் பல 1000 ஏக்கர்கள் விடுவிக்கப்பட்டது. அடக்குமுறைகள் இல்லாமல் பண்ணப்பட்டது. வீதி தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டது. மக்கள் சுயமாக நிறைய விஷயங்கள் நடந்தது. ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது பல 30 வருஷங்களுக்கு மேலாக கைவிடப்பட்டிருந்த பல அபிவிருத்தி திட்டங்களுக்கான பணங்கள், ஏராளமான பணங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ இதையெல்லாம் நாங்கள் மறந்து விட்டு ஒன்றுமே நடக்கையில் என்று சொல்கிறது ஒரு என்னென்று சொல்கிறது, அறிவியல் குறிப்பிட்ட அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அந்த இறுதி தீர்வு, தமிழருக்கான இறுதி தீர்வு, நாங்கள் அந்த கோட்டை கடக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக, அது கூட அந்த கோடு வரைக்கும் வந்து நாங்கள் கடக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக நடந்ததெல்லாம் தவறு என்று சொல்லுவது அபத்தமான ஒரு நிலப்பாடு. அப்படி நாங்கள் இருக்க முடியாது. ஜனநாயக கலாச்சாரத்தில் சிறிது சிறிதாக முன்னேறுவது அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஆனபடினால் இப்போ நாங்கள் முகம் கொடுக்க போகிற ஜனாதிபதி தேர்தலில் கூட வழமைக்கு மாறாக கூடுதலான ஒரு சந்தர்ப்பங்களுக்கு வாய்க்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 பிரதான வேட்பாளர்கள் இருக்கிற போது எங்களுடைய வாக்கு பலத்தை ஒருவருக்கு கொடுக்கிறதன் மூலமாக அவருடைய வெற்றியை உறுதி செய்தால் நான் சொன்ன மைத்ரிபால சிறிசேன காலத்தில் கிடைத்த நன்மைகளைப் போல சில முன்னேற்றங்களை காணலாம்.
3 பிரதான வேட்பாளர்கள் இருக்கிற போது எங்களுடைய வாக்கு நிச்சயமாக தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும். கூடுதலாக 2 பேரை தவிர 3 பேராக இருக்கிற போது அதுக்கு தான் கூடுதலான சக்தி இருக்குது. 2வது 3வது தெரிவு போட்டு பழக்கமில்லாத மக்கள் அதை செய்வது அரிதானதாகத்தான் இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் முதல் சுற்றிலேயே யார் முன்னணியில் நிற்கிறாரோ அவர் தான் வெல்ல வாய்ப்பு இருக்குது. அவர் சில விட 33-34% வாக்கு பெற்றாலும் இறுதியாக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் எங்களுடைய வாக்குத்தான் இறுதியான தீர்மானிக்கிற தேர்தல். கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களையும் தமிழ் மக்களோட வாக்கு ஒற்றே அணியாக கொடுக்கப்பட்டது. இந்த தடவை நாங்கள் சரியான விதத்தில் சிந்தித்து செயற்பட்டு அந்த ஒரே அணியாக எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை அந்த 3 பேரில் ஒருவருக்கு நாங்கள் பேரம் பேசி 3 பேரோடையும் பேரம் பேச வேணும். 3 பேரையும் ஒரே விடயத்துக்கு இணங்க பண்ண வேணும். அதனால் கடந்த முறை நீங்கள் ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் ஆதரவை சயித் பிரேமதாசன் நாங்கள் கொடுத்த அத்தனையும் இணங்கி அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. நாங்கள் அந்த அவரை ஆதரிப்பதாக எடுத்த முடிவு, யாழ்ப்பாணத்தில் எடுத்த முடிவில் நான் ஒவ்வொரு விடயமாக 12 விடயங்கள் அவ்வளோத்தையும் சுட்டி பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த கூட்டத்தில் நான் ஒவ்வொன்றாக சுட்டி காட்டினேன். நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டும் அத்தனையும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் அப்படியே இருந்தது. நம்பர் பண்ணி நான் காட்டினேன். அந்த அடிப்படையில் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துனாங்க. அவர் வெல்ல இல்லை, அது வேறு விஷயம். கோட்டாபே எங்களோட பேசக்கூட இல்லை. ஆனால் அந்த அடிப்படையில் தான் கொடுத்துனாங்க. அந்த மாதிரியாக ஒரு பேரம் பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. இறுதியில் என்ன நடக்கும் என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஜனநாயக சூழ்நிலையில் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது நாங்கள் விலகி இருந்து இது உங்களோட தேர்தல் நீங்கள் என்ன பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு பயிஷ்கரிக்கிறதோ இல்லாட்டி நாங்கள் எங்களோட வேட்பாளருக்கு தான் ஆதரவு அளிப்போம். பொது வேட்பாளரை எங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டு 2வது தெரிவை யாருக்கு கொடுக்குறேன்னு நாங்கள் சொல்லாமல் இருந்தால் அதில் எந்த பிரயோசனம் இருக்க போகுது? பொது வேட்பாளர் ஊடாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்த தமிழ் மக்களோட அபிலாஷை என்ன என்பது தொடர்ச்சியாக 56ஆம் ஆண்டிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் எவரும் எந்த காலத்திலையும் சொன்னது கூட கிடையாது. தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு தெளிவான நிலைப்பாடாக இல்லை. தமிழ் மக்களுக்கு அரசு தரப்புடன் இணைந்திருப்பவர்கள் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் என்று குறிப்பிடுகின்ற கட்சிகளுக்கு தீர்வு தொடர்பில் உச்சபட்சம் குறைந்தபட்சம் தொடர்பில் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கின்றது. 13வது திருத்தம் சமஷ்டி குணாம்சம் என்ற விடயம் இருக்கின்றது. பொறுப்புக்கூறல் விடயத்தில் உள்ளக விசாரணை, கலப்பு விசாரணை, சர்வதேச விசாரணை போன்ற நிலைப்பாடுகள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு ஒருமித்த முடிவுக்கு உயர்ந்தபட்ச கோரிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதமாக எல்லா விவரங்கள்லையும் எல்லாரும் இணக்கமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சர்வதேச விசாரணை இருக்க வேண்டும் என்பதில் எல்லாருக்கும் இணக்கப்படுகிறது. ஒரு அதிகார பகிர்வு, சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய இலக்காக இருக்கிறது. அதில் இந்த டீட்டெயில்ஸ், அதாவது விவரங்களில் சில மாற்றங்கள் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய ஒருமித்த நிலைப்பாடு 56ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து இன்று வரைக்கும் அப்படியான சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு இடையில் 77ஆம் ஆண்டு தனிநாட்டுக்கான வாக்களிப்பு நடந்தது. ஆகவே அதுக்கு குறைவாக தமிழ் மக்கள் ஒருபோதும் வாக்களித்தது கிடையாது. இன்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் ஒரு அணியாக 10 பேர் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கிறனால அந்த எங்களுடைய தேர்தல் அறிக்கை அதை விட இன்னும் கூடுதலான தீவிரமாக 3 பேர் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 13 பேரை கூட எடுத்தால் கூட ஒரு குறித்த நிலைப்பாட்டுக்கு கீழே நாங்கள் வேற இல்லை. அதுதான் தமிழ் மக்களுடைய அபிலாஷை என்று எவரும் சவாலுக்கு உட்படுத்த முடியாது. ஒருவருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 13 பேரில் 2 பேர் தனிப்பட்ட நிலைப்பாடு, விக்னேஸ்வரன் ஒருவர் தனிப்பட்ட நிலைப்பாடு. இந்த 10 பேரில் டெலோ இருக்கின்றது, புலட் இருக்கின்றது, தமிழரசு கட்சி இருக்கின்றது. இவர்களுக்கு 3 பேருக்கும் தனிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றது. நான் சொல்றது திருத்தம் தொடர்பில் நிலைப்பாடு நான் சொல்றது 2020ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த 3 கட்சிகளாக போட்டியிட்ட போது தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு முன்பாக சமர்ப்பித்ததில் சமஷ்டிக்கு குறைவான நிலைப்பாடு எவரும் எடுத்தது இல்லை. அதுக்கு தான் தமிழ் மக்கள் வாக்களிச்சிருவார்.
அது அப்படிதான் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வாக்களித்திருக்காங்க. அதற்கு பின்னர் ஜனாதிபதியுடன் பேசிய விடயங்கள் 13ஐ நிறைவேற்றுங்கள், இந்திய பிரதமருக்கு அனுப்பிய கடிதம் 13ஐ நிறைவேற்றுங்கள் என்ற விடயங்கள். ஆகவே அதில் இந்திய பிரதமருக்கு அனுப்பிய நேரத்தில் 13 நிறைவேற்றுங்கள் சொல்லல, 13ஐ முழுமையாக நிறைவேற்றி அதுக்கு அப்பாடும் செல்வதுதான் இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அது நிறைவேற்றப்பட வேண்டும் தான் இருக்கு. ஆனால் 13 தான் நாங்கள் பேசுபவர்கள். 13 எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய விருப்பம், சமஷ்டி கன விஷயம் மிக நீண்ட கடிதத்தில் பல விடயங்கள் இருக்கிறது. கடைசியாக 3 விடயங்கள் குறிப்பிடப்பட்டதில் 13வது திருத்தத்துடன் அவர்கள் முழுமையடைந்து நிற்கின்றார்கள். இல்லை, அப்படி சொல்லல அந்த கடிதத்தில் 13ஆம் திருத்தத்தை. அது என்றால் இது அரசியலமைப்பில் அது 13ஆம் திருத்தம் ஒரு பின்னிணைப்பிலே அரசியலமைப்பில் ஒரு பகுதி. அரசியலமைப்பில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இதே அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 13க்கு அப்பாலும் சென்று அர்த்தமுள்ள அதிகார பயிர்வன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு கொடுத்த வாக்குறுதி அது நிறைவேற்றப்பட வேண்டும் தான் இருக்குது. இப்போ தந்தை செல்வநாயகம் பண்டாரநாயகோட செய்த ஒப்பந்தத்திலையும் டட்லி சேனாயக்காவோட செய்த ஒப்பந்தம் சமஷ்டி என்ற சொல் இல்லை. அதற்காக அது தவறான ஒப்பந்தங்கள் அல்ல. ஆனால் அந்த ஒப்பந்தங்களுடைய விளைவு அவர் தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்தார். அவரும் மக்கள் செல்வாக்கு குறைவடைகின்ற பொழுதுதான் தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்தார். மக்கள் செல்வாக்கு குறைவடை 65ஆம் ஆண்டு அவரும் அமைச்சரவையில் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் 70ஆம் ஆண்டு தேர்தலில் அதிகூடிய வாக்குகள் எண்ணிக்கையான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது இலங்கை தமிழ் கட்சி. 72ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு யாப்பு வந்தபோது அதில் நாங்கள் விலகி இருந்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் மக்களுடைய பாரிய ஆதரவோடு அவர் தெரிவு செய்யப்பட்ட பிறகுதான் தென்னாடு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அது செல்வாக்கு குறையில, செல்வாக்கு மிகவும் அதி உச்சத்தில் இருந்தபோது தான் தமிழரசு கட்சிக்கு தனித்து செல்வாக்கு இருக்குமாக இருந்தால் தனியாக அந்த கட்சி அந்த தீர்மானத்துக்கு சென்றிருக்கலாம். அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு தீர்மானத்துக்கு செல்கின்றது. பலத்த விமர்சனங்கள் அமிர்தலிங்கம் மீது அந்த காலப்பகுதியில் முன்வைக்கப்படுகின்றது. எல்லோரும் இணைந்து தான் அவர்கள் தனிநாட்டு கோரிக்கையை செல்கின்றார்கள். குறைந்த தீர்மானத்தின் போன விளைவால் தான் தனிநாட்டு தீர்மானத்துக்கு அவர் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார் இல்லையா? இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது அரசியல் அமைப்பு முதலாவது குடியரசு அரசியல் யாப்பில் நாங்கள் முற்றாக புறந்தள்ளப்பட்ட காரணத்தினால் தான் அந்த தீர்மானம் தந்தை செல்வா மிக தெளிவாக சொல்லியிருந்தவர், எல்லாம் எத்தனித்து விட்டோம், ஒன்றும் சரி வரவில்லை, வேறு வழி இல்லை என்று தான் சொல்லி, வில்லங்கமான காரியம், ஆனால் வேறு வழி இல்லைன்னு. 70ஆம் ஆண்டு தேர்தலில் சுதந்திர கட்சியும் அவர்களுடைய சேர்ந்த கட்சிகளுக்கும் 3/2 பெரும்பான்மை கிடைத்தது என்ற செய்தி வந்த வேளையில் தான் அவர் கச்சேரியில் இருந்து அந்த செய்தியை கேட்டுவிட்டு இனி தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும்னு சொன்னார். இது பலவிதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அதை சொன்னார் என்றால் 3/2 பெரும்பான்மை கிடைத்து விட்டது, இவர்கள் அரசியல் யாப்பை மாற்றப் போகிறார்கள் என்று அவருக்கு தெரிந்தபடியாக சொன்னார். அந்த அரசியல் யாப்பு அப்படியாக மாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் தேசிய வாழ்க்கையிலிருந்து வெளியே தூக்கு எறியப்பட்டிருக்கிறோம். அப்படியே எங்களை தனியாக போவிடுங்கள் என்று கேட்ட தீர்மானம் வந்தது. அதிலேயும் கூட தமிழரசு கட்சி தான் பிரதானமான கட்சி. ஏனென்று சொன்னால் 76ஆம் ஆண்டு தீர்மானம், 77ஆம் ஆண்டு தேர்தலில் அந்த தீர்மானத்திலேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு இதொன்று எழுதிவிட்டார்கள் கீழே, இது எங்களுக்கு பொருத்தமில்லாத விஷயம் என்று. தேர்தலில் அவர்கள் தனியாக சேவல் சின்னத்தில் நூரெலியா மஸ்கெலியாலையும் கொழும்பு மத்தியிலையும் போட்டியிடுகிறார்கள், செல்லசாமியும் தொண்டமானும். அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருந்து சிவசிதம்பரம், ஆனந்த் சங்கரி போன்றவர்கள் போட்டியிட்டு இருந்தாலும், திருநாவுக்கரசு போட்டியிட்டு இருந்தாலும் கூட குமார் பொன்னம்பலம் சுயேட்சையாக யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு விட்டு தேர்தல் முடிந்த கையோடு பிரிஞ்சு போயிட்டார். அதுக்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணி என்பதில் இருந்தது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். அப்படியால் எல்லாரையும் சேர்த்து ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று தந்தை செல்வா ஒரு முயற்சி எடுத்தார். ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்து மிக அதிஉச்சபட்சமான கோரிக்கைகளை 56லேயே முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலிருந்து செல்வநாயகத்திலிருந்து பிரிந்து தீவிரத்தைச் சேர்ந்தவர்கள் பிரிந்து சென்றிருக்கின்றார்கள். அதே கோட்பாட்டை தான் 76ல் முன்வைக்கின்றார் தந்தை செல்வா. ஆகவே தந்தை செல்வா சென்ற பாதை தவறு என்பதை உணர்ந்து தந்தை செல்வா மற்ற பாதை இல்லை. 70ஆம் ஆண்டு வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு சரியாகத்தான் இருந்தது. சோல்பரி அரசியல் யாப்பு கீழே அந்த அரசியல் யாப்பு மாற்றப்பட்ட பிறகு
அவர் கட்டாயமாக நிலைப்பாடை முன்பரிசீலனை செய்ய தானே வேணும். ஆனால் அது ஆரம்பத்திலிருந்தே அந்த நிலைப்பாட்டில் சுயாட்சி கழகம் 70ஆம் ஆண்டில் தேர்தலில் தனிநாடு என்று சொன்னபோது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் தனிநாட்டுக்காக நிற்கிறவர்களை புறக்கணிக்க சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு போல் 56ஆம் ஆண்டு காலத்தில் சி சுந்தர்லிங்கம் ஈழம் என்ற சொல்லி தனிநாடு கேட்டிருந்தார் அலங்கா தமிழர் முன்னணி. அப்படி பல பேர் இருந்தவர்கள். அவர்களெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு எடுத்தால் அந்த முதலாவது அரசியல் குடியரசு யாப்பு வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அது செய்யப்பட்டது. அதே போல தான் 13ஆம் திருத்தம் அரசியல் யாப்புக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பிறகு 89ஆம் ஆண்டு தேர்தலில் 83ஆம் ஆண்டு நாங்கள் பிரிவினைக்கு எதிரான சத்தியப்பிரமாணம் செய்ய மாட்டோம் போன்று பதவிகளை இழந்தவர்கள் திரும்பி வந்து நாங்கள் அதை செய்கிறோம் என்று திரு அமுதலிங்கம் சொன்ன வியாக்கியானம் இது முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதற்கான முன்னெடுப்பு நடந்திருக்கிறது. ஒரு மாகாண சபைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சர்வதேச சமூகத்துடைய முயற்சியை நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை. ஆனபடினால நாங்கள் திரும்பவும் 89 அவர் சொன்ன வியாக்கியானம் ஏன் நாங்கள் திரும்ப பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த சத்தியப்பிரமாணத்தை செய்கிறோம் என்று. ஆகவே நிலைப்பாடுகள் மாறுகிற போது எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் முன்பரிசீலனை செய்யணும். யுத்தம் நடக்கிற வரைக்கும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிட இல்லை. யுத்தம் முடிவடைந்த பிறகு நாங்கள் போட்டியிடுறோம். இவங்களோட நிலைப்பாடு மாறி இருக்கு. ஆகவே சூழ்நிலைக்கேற்ப அதை சந்திக்கிற மாதிரியான எங்களுடைய தீர்மானம் இருக்கணும். அடிப்படை கொள்கையில் இல்லை. அடிப்படை கொள்கையில் மாற்றம். அந்த நேரத்தை சொல்கின்றார்கள் மாகாண சபையில் அதிகாரம் இல்லை என்பதை காட்டுவதற்காக நாம் இல்லை அப்படி நாங்கள் சொல்லல. ஒரு காலம் சம்மதம் கூறியிருக்கின்றார். இல்லை அப்படி சொல்லல. நாங்கள் சம்மதம் சொல்ல இல்லை. விக்னேஸ்வரன் தான் சொல்லியிருக்கார். சம்பந்தன் ஒரு காலம் அப்படி சொல்லல. விக்னேஸ்வரன் அமெரிக்காவில் வைத்து கூறியிருக்கின்றார். ஆனால் சம்பந்தன் மன்னாரில் வைத்து கூறியிருக்கின்றார். இல்லை, எனக்கு அப்படியாக திரு சம்பந்தன் சொன்னதாக ஞாபகமே இல்லை. இது புலியானவர்களுடைய கைக்கு சென்றுவிடும். அதனூடாக அவர்கள் இதில் எல்லா அதிகாரம் இருப்பது போன்ற ஒரு தோரணையை உருவாக்கி விடுவார்கள். அதை விட நாம் எடுத்து அது இல்லை என்பதை நிரூபிக்கிறதுக்காண்டி அவர் சொன்னாலும் சொல்ல இல்லை. அது விக்னேஸ்வரன் சொன்னது. ஆனால் புலியானவர்கள் கைக்கு போகக்கூடாது என்று திரு சம்பந்தன் சொன்னது சரி. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், போட்டியிட மாட்டோம் என்று இருந்த நாங்கள் போட்டியிட்டாங்கள். நிலைப்பாடுகளை மாற்றியிருக்கிறோம். அப்படி பல சந்தர்ப்பங்கள். ஆனால் எல்லா நிலைப்பாடுகளையும் நீங்கள் மாற்றி வருகின்றீர்கள். ஆனால் அதனூடாக தமிழ் மக்கள் ஒரு தீர்வை அடைய முடியவில்லை. தங்களுடைய செய்தியை தெளிவாக கூற முடியவில்லை என்ற நிலைப்பாடுகள் தெளிவாகத்தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்திருக்க கூடாது. அந்த ஒற்றுமை இன்னும் பலமாக இருந்திருக்க வேண்டும். தேசிய கூட்டமைப்பு அந்த எடுத்த நிலைப்பாடுகள் தவறு என்பதைத்தான் ஒவ்வொரு தேர்தலும் வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக தோல்வி அடைகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். தற்பொழுது தமிழரசு கட்சி கூட 2 பிரிவாக நிற்கின்றது என்றால் புதிய தலைவராக ஒரு தேர்தலையும் நாங்கள் தோல்வி அடைய இல்லை. குறைந்திருக்கின்றார்கள் எண்ணிக்கை. ஒவ்வொரு கட்சிகள் பிரிந்து சென்றிருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு 14 உறுப்பினர்கள், 15ஆம் ஆண்டு 16 உறுப்பினர்கள், 20ஆம் ஆண்டு 10 உறுப்பினர்கள். அது கூடி குறையலாம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் தான் பிரதானமான கட்சியாக தொடர்ச்சியாக இருந்திருக்கிறோம். 56ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் பிரதானமான கட்சி. தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் கூறுகின்றார், 2009 தொடர்ச்சியாக அரசியலை கொண்டு செல்ல வேண்டும், எல்லோரும் ஒற்றுமை அடையுங்கள் என்று. ஆகவே இந்த நிலைப்பாடுகள் தவறு என்பதை தான் அவர் வெளிப்படையாக கூறுகின்றார். இப்போ அவர் சொன்னது சரி என்று நான் சொல்ல வர இல்லை. ஆனால் வெற்றி அடைந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படி செல்கின்றது என்றால், கட்சி அதிகபட்சமான உறுப்பினருடைய நிலைப்பாடு அதாக இருக்கிறது என்றால் அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதிகபட்சமான உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு அப்படி என்று நான் சொல்ல முடியாது. கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. கட்சி அந்த கொள்கையை தான் பின்பற்றும். அது எங்களுக்கு ஒரு அடிப்படையான கொள்கை இருக்கிறது, சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு. அந்த தீர்வை நாங்கள் எட்ட வேணும். அது பகுதியாக கூட எட்டலாம். ஜனநாயக சூழ்நிலையில் ஒரு போரில் அடிபட்டு வெல்றதை போல அல்ல, அது படிப்படியாக கூட அதை அடையலாம். அது சில சமயங்களில் கொஞ்சம் சறுக்கும், பிறகு கூடும். ஆனால் நாங்கள் முனைப்பாக இது தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடாக 56ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறதுன்னு சொன்னால், அதை அடைவதற்கு நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் ஜனநாயக முறைகளில் செய்ய வேணும்.
இடையில் ஆயுத போராட்டம் இருந்த காலத்தில் தமிழரசு கட்சி இயங்க இல்லை. அதுக்கான ஒரு இடைவெளியாக இருந்தது. ஆனால் திரும்ப ஒரு ஜனநாயக சூழ்நிலையில் தான் நாங்கள் இயங்குகிறோம். ஆகவே ஜனநாயகத்துக்கு தமிழரசு கட்சி இயங்கியது. தமிழரசு கட்சி அந்த விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்தித்தார்கள். அவர்கள் சொல்வது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டே அவர்களை ஒவ்வொரு இடங்களிலும் பேசி வந்தார்கள். அதான் சொல்கிறேன், அந்த இடைவெளியில் அவர்கள் இயங்கினார்களா இல்லையான்றது வேறு விஷயம். தமிழரசு கட்சியாக இயங்கையில் தமிழர் விடுதலை கூட்டணியாகத்தான் இயங்கினது. அதன் பின்னர் தமிழரசு கட்சி வெளியில் வந்து தமிழர் தேசிய கூட்டமைப்பாக இயங்கியதான 2004. அது சரி, அது 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 தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக தேர்தலுக்கு போக முடியாத ஒரு வழக்கு வந்த காரணத்தினால அது செய்யப்பட்டது. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஜனநாயக சூழ்நிலைகள் போர் முடிந்த பிறகு இனி ஒரு ஆயுத போராட்டம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றியிருக்கிறோம். மாகாண சபையில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். அப்படியாக செய்கிற போது முழுமையான ஜனநாயக விழுமியங்களோடு நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் திரும்ப வரேன். போர் சூழலில் இருந்து இந்த ஜனநாயக சூழலுக்குள்ள வர்றதில் சில தடங்கள் இருக்கிறதாக தெரியுது கட்சியில் இருக்கிற ஆட்களுக்கு கூட. முழுமையாக ஜனநாயக சூழல் என்றால் என்னவென்று புரியாமல் இன்னமும் போர் சூழலில் இருக்கிற மாதிரியான பேச்சுக்கள் கோஷங்கள் நடந்து கொண்டிருக்குது. சம்பந்தனம் பேசியிருக்கின்றார். உலகாலம் தலைவராக இருந்த மாவை சேனாராயாவும் பேசியிருக்கின்றார். கட்சியில் கனவேர் அவ்வாறு பேசியிருக்கின்றார். ஆனால் மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. மக்களுக்கு இருக்கிற புரிதலின்படி நாங்கள் அதை கொண்டு செல்ல வேணும். ஆனபடினால நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம், எப்படியான சூழ்நிலையில் இருக்கிறோம், ஒரு ஜனநாயக சூழல் மூலமாக ஜனநாயகத்தில் பேரம் பேசுவது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதன் மூலமாக எங்களுடைய வாக்குப்பலத்தை வைத்துக்கொண்டு அந்த பேரம் பேசுதலில் நாங்கள் ஈடுபட வேணும். அதில் உச்சபட்சமாக நாங்கள் பெறக்கூடியதை இப்போ பெற வேணும். ஜனாதிபதி தேர்தலில் இந்த வியாக்கியானத்தை நீங்கள் கூறுகின்றீர்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை பட்ஜெட்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பில் நீங்கள் பேசுவதில்லை? எங்களுக்கு அதிக நிதியை தந்தால் நாங்கள் ஆதரவு தருவோம், அவ்வாறு கூறுவதில்லை, புறக்கணித்து விட்டு செல்கின்றோம். ஏன் இல்லை, நிதியை தந்தால் நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்கிறது அது உங்களுக்கு தனிப்பட்ட நிதி இல்லை தானே, மக்களுக்கான நிதி தானே. நேரடியாக அவ்வாறு ஒரு பேரம் பேசலை செய்வதில் தவறு இருக்க முடியாது. அதில் நிறைய தவறு இருக்குது. இப்போ பாதுகாப்புக்கு இவ்வளவு ஒதுக்கீடு, கல்விக்கு மிக குறைந்த ஒதுக்கீடு, நேரடியாக எதிர்க்க, சுகாதாரத்துக்கு மிக குறைந்த ஒதுக்கீடு என்றெல்லாம் இருக்கிற போது அதையெல்லாம் விமர்சிச்சுட்டு விட்டு எங்களுக்கு நிதியை தந்தால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சொல்ல முடியாது. மறைமுகமான ஒரு ஆதரவை தான் புறக்கணிப்பதனூடாக நீங்கள் கொடுக்கணும். அது துரதிஷ்டவசமானது. நாங்கள் அதை தீர்மானம் எடுத்து ஒரு முடிவை எடுத்திருக்க வேணும். அது தவறென்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு முடிவு எடுத்திருக்க வேணும். ஆனால் அது எப்படியோ நிறைவேற்றப்பட போகிற ஒரு விடயம். அது நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததால் அந்த முடிவு மாற்றப்படாது. ஆனாலும் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தி செய்திருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் நாங்கள் ஒரு அமைப்பாக முழு அமைப்பாக இயங்குறதுல சில தடங்கல்கள் இருந்தது. பாராளுமன்ற குழு தலைவர் திரு சம்பந்தன் அவர் இயங்காத நிலை ஏற்பட்டு இப்போ சில வருடங்கள் ஆகிறது. அதனால் பாராளுமன்ற குழுவை கொண்டு நடத்துகிற சில தடங்கல்கள் இருந்திருக்கு. ஆனால் அது ஒரு பாரிய ஒரு மாற்றத்தையோ அழுத்தத்தையோ எங்களுக்கு கொடுக்க இல்லை. இனி வரப்போகிற காலங்களில் நாங்கள் அந்த ஒரு அணியாக, அதாவது இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் வேறு 3 பேர் எதிர்க்கட்சியில் அமர்றவர்களும் இன்னும் 3 பேர் அரசாங்கத்தோடு போய் அமர்ந்தவர்களும் வந்தது போல் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான, அது 2-3 கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்லை, இயங்கக்கூடிய ஒரு அணியாக நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்க வேணும். அது ஜனாதிபதி தேர்தல் முதல்ல வர்றதில் இருக்கிற சாதகமும் அதுதான். அதில் நாங்கள் ஒரு ஒருமித்த முடிவை எடுக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான நிலைப்பாட்டுக்கு தமிழரசு கட்சி செல்லுமா? ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 5 அல்லது 6 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறார், அது கள்ளமாக கொடுத்த ஆதரவாகத்தான் இருக்க வேணும். அப்படி கொடுத்திருந்தாலும், ஏனென்றால் கட்சி எடுத்த தீர்மானம் வேறொரு தீர்மானம்,
அவர் அப்படி சொல்கிறது உண்மையாக இருந்தால் களவாக பணத்துக்காக ஒரு எண்ணத்துக்காக கொடுத்ததா தான் தற்பொழுது பொது வேட்பாளருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைப்பவர்கள் தான் அவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அது அப்படி இருக்கலாம். அப்படி பொது வேட்பாளரை என்ன காரணத்துக்காக ரணிலுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொது வேட்பாளர் என்ற விஷயத்துக்கும் ரணிலுக்கும் ஆதரவு கொடுக்குறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது பொதுவாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் ஒரு தேர்தல் வருகிற போது அதில் எங்களுடைய வாக்கு பலத்தை நாங்கள் எப்படியாக உபயோகிக்க வேண்டும் என்பதை பார்த்து தீர்மானிக்கிறதே தவிர ரணில் அல்லது சஜித் அல்லது அவர்கள் சொல்லி அதுக்காக இது அவருக்கு நல்லது இது அவருக்கு தமிழ் தேசியம் என்ற அந்த கேள்விகளுக்கு அதில் இடம். ஆனால் ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு தனி நிலைப்பாட்டை அல்ல தமிழர்கள் கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு தேசம் என்ற நிலைப்பாடு நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைப்பாடு. ஆனால் அந்த நிலைப்பாட்டை எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் இதை வெளிப்படையாக காட்டி சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் இப்போ ஜனாதிபதி நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதாவது ஒரு சுய ஆட்சி என்று நாங்கள் கேட்பதற்கு அடிப்படையே அதுதான். அதை சொல்லித்தான் இலங்கை தமிழரசு கட்சியுடைய 51ஆம் ஆண்டு தீர்மானத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அதுதான் எங்களுடைய அடிப்படை. அதைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதில் வெளிப்பாடு ஒரு அது தனிநாடாக இருக்கலாம் அல்லது ஒரு நாட்டுக்குள்ள சுயாட்சியாக இருக்கலாம். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய நிலைப்பாடு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சுயாட்சி அமைப்பு என்பது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை செய்கிற போது ஒரு நாட்டுக்குள்ளதான் அது இருக்கிறது என்ற நிலைப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற பிரதானமான தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றது முக்கியமானது இல்லை. அதில் பங்கு பற்றி பிரதான வேட்பாளரை தமிழர்கள் இணைந்து தெரிவு செய்கின்றார்கள் என்ற பொழுது எவ்வாறு ஒரு சர்வதேச விசாரணையை கூற முடியும்? அவர்கள் உள்நாட்டுக்குள் முரண்பாடு கிடையாது. இல்லை, அவர்கள் உள்நாட்டுக்குள் அனைத்து விடயங்களிலும் பங்களிப்பு செய்கின்றார்கள். ஆகவே அவர்களையும் அந்த நாட்டினுடைய தலைவர் அனுசரித்து தான் செல்வார் என்ற ஒரு வெளி நிலைப்பாடு வராதா? இன்னும் ஒரு நாடு யோசிக்காதா? அவங்க எல்லா விடயத்திலும் இணைந்து செயற்படுகின்றார்கள். நாங்கள் போய் பிரித்து விட்டுறதாக இருக்கக்கூடாது. இல்லை, 2015ஆம் ஆண்டு சர்வதேச பங்களிப்போடு ஒரு விசாரணை நடைபெற வேண்டும் என்று இலங்கை அரசாங்கமும் அனுசரணை கொடுத்து தான் செய்தது. அதில் இலங்கையிலேயே ஒரு சட்டத்திலே அது கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் நான் அதை நியாயப்படுத்தியிருக்கிறேன். பலர் எனக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நான் நியாயப்படுத்தினதன் காரணம் இலங்கையில் அது குற்றமாக இருக்கும், அது குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இலங்கையில் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்க வேணும். இலங்கை சட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேணும். இல்லை என்றால் அது எங்கேயோ நடக்கிற ஒரு விசாரணை இங்கே வேறு ஆக்கள் இருந்து இருப்பார்கள். அப்போ ஆனால் சர்வதேச பங்களிப்போடு தான் அந்த விசாரணை நடக்க வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் ஏற்க பண்ணினாங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் விட்டது அது வேறு விஷயம். அது ஒரு ராஜதந்திரம் அல்லவா? இல்லை, இப்போ அவர்கள் செய்தது உங்களையும் அந்த விடயத்தில் அதுக்காக சர்வதேசம் எங்களை இது தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கனுடைய நிலைப்பாடு அவர் சொல்ற கதை வேற. அன்றைய தலைவர் அவர் இல்லை, அது சரி, அன்றைய தலைவர் அவர் என்றாலும் அன்றைக்கு வேறொரு ஜனாதிபதி இருந்தவர். இவர் பிரதமராகத்தான் இருந்தவர். முழு அரசாங்கம் இணைந்து தான் அந்த அன்றைய ஜனாதிபதி சொன்னார், படைத்தரப்பின் மீது கை வைப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று. மங்கள சபையினர் அவ்வாறான ஒரு இணை அனுசரணையை வழங்குகின்ற பொழுது மைத்திரிபால அவ்வாறு தெரிவிக்கின்றார். அது அவர்கள் ஒருவரும் தங்களுடைய அரசியலுக்கு செய்த விஷயங்கள் வேறு இருக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்தோடு ஒரு அரசு தலைவரை தெரிவு செய்வதில் நாங்கள் பங்கு பெற்றதன் காரணமாக ஒரு விசாரணையை நாங்கள் கேட்க முடியாது என்பது அபத்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் தற்போது கத்தோலிக்க திருச்சபை சர்வதேச விசாரணையை கேட்கிறது. தேர்தலில் அவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகிறார்கள். தேர்தலில் பங்கு வைத்து கடந்த முறை செய்கிற கடந்த முறை தவறுண்டார் இப்போ பகிரங்கமாக ஏற்றிருக்கிறார். அந்த பங்களிக்கிற காரணத்தினால சர்வதேச விசாரணை இல்லாமல் போகாது. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. சர்வதேச வேண்டால் உள்நாட்டில் கூட அவர்கள் கூறுகின்ற சர்வதேச விசாரணை என்பது வெளித்தரப்புகள் புலனாய்வு செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். இல்லை, அது சரி. அதுக்கு காரணம் சர்வதேச விசாரணை என்பது வித்தியாசமானது. இல்லை, நாங்கள் கேட்குற சர்வதேச அந்த விசாரணை குழு ஒன்று நடந்து OSL இன்குவாரி ரிப்போர்ட் ஒன்றும் எல்லாம் வந்திருக்கிறது. அதை ஒரு நீதிமன்ற பொறுப்புரையூடாக அமுல்படுத்துவது தான் நடக்காமல் இருக்கிற விஷயம். ஆனால் அது அமுல்படுத்துகிற போதும் இலங்கையில் நிலை கொள்ளக்கூடிய ஒரு நீதிமன்ற பொறுப்புரையாகவும் அது இருந்தால்தான் அது தாக்கம் செலுத்தும். ICC போன்றவை போகக்கூடிய வழியிலே நான்
பல தடவைகளில் சொல்லியிருக்கிறார். அதை சொன்னால் இவர் ஏதோ ஐசிசிக்கு போகிறதுக்கு எதிரானவர். அப்படி இல்லை, அதற்கு மாற்று வழிகளில் மியான்மர் சென்றிருக்கின்றது. மியான்மர் போனது வேறு நாடுகளுடன் நாங்கள் தடுக்கையில் போவேனாம்னு ஒரு தடவையும் தடுக்கையில் போகலாம்னு சொல்லுறவர்கள் லேடி இன்னும் போகையில். திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போகலாம்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நானுமே நானும் போகலை. நான் யதார்த்தமான விஷயத்தை சொன்னால் ஏதோ நான் போகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒருவரும் அவர் ஒருத்தரும் தடுக்கையிலேயே போகணும்னு சொல்கிற ஒருவரும் தடுக்கையிலேயே ஏன் 15 வருஷமாக இன்னும் போகாமல் இருக்கிறார்கள்? அதில் இருந்தே நான் சொன்னது சரி என்று தான் நிரூபணமாக இருக்குது. போகிறதுக்கான வழி இல்லை, போகிறதுக்கான வழி இல்லை. சரி, இருந்தால் போங்க, எனக்கு விருப்பம் போகிறதுக்கு, வழியை காட்டுங்கோ. 15 வருடமாக அது நான் தான் போக வேண்டியில்லையே. 15 வருடமாக யாரும் போகலாம். 15 வருடமாக சர்வதேச விசாரணையை கூறுகின்றார்கள், செல்ல முடியவில்லை என்பதனால். சர்வதேச விசாரணையை கூறுகிறார்கள் என்ற ஐசிசிக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள், ஆனால் அதுக்கு செல்ல முடியவில்லை. ஆகவே அது ஒரு தோல்வியான பாதை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இல்லை, சமஸ்தியான தோல்வியான பாதைன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறேன் ஐசிசிக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது. அந்த 2 வழியும் சாத்தியம் இல்லாததாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் வீட்டோ பயன்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்குது. அவர்கள் சொல்கிறார்கள் அது அப்படி உங்களுக்கு தெரியும் வீட்டோ அப்போ சரி, அப்படி என்றால் என்ன பாதுகாப்பு சபைக்கு அதை கொண்டு போய் செய்யலாம் என்றால் எனக்கு வரப்பு. ஆனால் அவ்வாறான ஒரு கோரிக்கை கடிதத்தில் தமிழரசு கட்சியும் கையொப்பம் வைத்திருக்கிறது அல்லவா? சம்பந்தம் செய்திருக்கிறோம். அதான் நான் சொல்கிறேன். நான் தான் அந்த கடிதத்தை வரைஞ்சேன். நான் சேர்ந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட. அவர் இப்போ இல்லைன்னு சொல்கிறார். நான் ஒன்றாயிருந்தான் வரைஞ்சேன். ஒன்றாயிருந்த எல்லா கட்சியும் செய்து எங்களுடைய நிலைப்பாடு போக வேணும் என்பது தான். ஆனால் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை தேவையில்லாமல் ஒரு கூட்டி இந்தா போகிறோம்னு சொல்வது தவறான ஒரு விஷயம். இது கடினமான பாதை, இது வளமையாக சாத்தியம் இல்லை, இப்படியான ஒரு உலக சூழ்நிலை இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லத்தான் வேணும். அதை சொன்னால் ஏதோ போகிறதுக்கு எதிர்ப்பு மாதிரி ஒரு படத்தை காட்டுறது போல போகிறதுக்கு எதிர்ப்பல்லது. ஆனால் நீங்கள் எடுத்த நிலைப்பாடுகள் என்பது 2010 இணைய அனுசரணை ஒன்று வழங்கப்பட்டது. ஆனால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து இலங்கை முற்றுமுழுதாக மாறி இருக்கின்றது அல்லவா? இலங்கை மாறினது. ஆகவே இலங்கை தனக்கு சாதகமாக செயல்படுகின்றதல்ல, உங்களை பயன்படுத்துகின்றது என்ற முடிவுக்கு செல்ல முடியாது. எந்தெந்த அமைப்புகளுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது என்பதும் தெரிஞ்சு செய்ய வேணும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஒரு நாட்டில் கட்டுப்படுத்துகிற தீர்மானங்கள் செய்ய முடியாது. அது வெவ்வேறு விதமான அழுத்தங்களை தான் அது ஏற்படுத்தலாம். இப்போ அது முதல் புரிஞ்சிருக்க வேணும். அப்போ அந்த தீர்மானங்கள் பிரயோசனமற்ற வேணும்னு சொல்லக்கூடாது, வேறு வகையில் பல தாக்கங்கள் செலுத்தும். அப்போ அதையும் பாவிக்க வேணும். இந்த ஐசிசி என்ற விஷயம், ஐசிசி என்றது எப்போ வந்தது? 2004. அதுக்கு முதல் இருக்கையில் ஐசிசியே இருக்கையிலே. அப்போ புது சந்தர்ப்பங்கள் வரலாம், வந்தால் அதை நாங்கள் பாவிக்க வேணும். ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிற பொறிமுறை அணுகுவதற்கு இப்போ சாத்தியம் இல்லை என்று மக்களுக்கு உண்மையை சொல்கிறது தவறு இல்லை. ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே மனித உரிமை பேரவையில் இந்த தீர்மானம் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு. இதுக்கு மேலே அதை கொண்டு செல்வதற்கு முடியாது. ஆனபடினால இந்த பேரவைக்கு இந்த விஷயத்தை பாரப்படுத்தினது ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம். அவரிடத்தில் அதை திருப்பி அனுப்புவோம். பாதுகாப்பு சபை மூலமாக இதை செய்கிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது நடக்கவில்லை என்றால் அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. ஆனால் செய்திட்டம் பண்ணுறதுக்காக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு அது நடக்க போகுதுண்டு. அது நடக்கிறதுக்கு மிகவும் அரிதான சந்தர்ப்பங்கள் தான் இருக்கிறது என்பது. நீங்கள் செய்யப்பட்ட விஷயத்துக்கும் அந்த உள்ளக விசாரணை இணைய அனுசரணை வழங்கிய விசாரணைக்கு மேற்கொள்ளப்படுகின்ற நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் கூட நீங்கள் நம்பிக்கை கொடுத்தீர்களானே இந்த விடயம் முன்னெடுக்கப்படும் என்று. அதில் சில படிமுறைகள் இருந்தது. சில சட்டங்கள் முதல்ல நிறைவேற்றப்பட வேண்டியது, அதாவது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது. இலங்கையில் அமலாக்கப்படுதல் ஒரு குற்றமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. அந்த படிமுறைகள் செய்யப்பட்டு கொண்டு தான் வந்தது. இழுத்தடிக்கப்பட்டது. அதெல்லாம் சரி, அது சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள். ஆனால் சில விஷயங்கள் நடந்து கொண்டு வர்ற போது தான் ஆட்சி மாற்றம். இந்த அதாவது முதல் 52 நாள் மஹிந்த பிரதமராக அது 18ஆம் ஆண்டு 52 நாள் ஆட்சி மாற்றம் வந்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் நாட்டில் சூழ்நிலை மாறினது. அப்படியான தடங்கல்கள் வந்தது. ஆனால் எங்களோட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, அது நடைபெறவில்லை. அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேரவில்லை. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தோடனே எல்லோரும் நிலைப்பாடும் மாறிட்டது. அதுக்கு பிறகு கோட்டாபே ஜனாதிபதியாக வந்தோடனே முதலாவதாக அறிவித்தது அந்த இணைய அனுசரிலிருந்து நாங்கள் விலகிறோம் என்று.
அதுதான் நடந்தது. ஆனால் அந்த இணையாணைக்கு வழங்கப்பட்ட புள்ளிவிவரங்கள் அந்த முயற்சிகள் எல்லாம் தவறான முயற்சிகள் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது கைகூடுமா இல்லையான்றது அது வேறு விஷயம். ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக தனிநாட பெற வேண்டும் என்று முயற்சி நடந்தது, பாரிய முயற்சி நடந்தது. உலகமே வியக்கிற அளவுக்கு பல சாகசங்கள் எல்லாம் எங்களுடைய இளைஞர்கள் புரிந்தவர்கள். ஆனால் அது கைகூடவில்லை என்றதுக்காக நாங்கள் ஒருவரும் அவர்களை குற்றம் சொல்கிறீங்களே, அவர்கள் ஒருவரும் நாங்கள் அப்படி செய்கிறீங்களே. முயற்சி செய்ய வேணும். முயற்சி கைகூடவில்லை என்பதற்காக இவர் செய்தது தவறு என்று சொல்கிறது பிழை. பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு உங்களுடைய ஆதரவு என்ற நிலைப்பாடு இருக்க முடியாது அப்படியா? என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய ஆதரவு இருக்காது. ஆனால் கட்சி கூடிய ஒரு முடிவெடுக்கிறதான வேட்பாளர் ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது கட்சியிட முடிவாக. 2015 பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் முன்வைத்ததாக கூறியிருக்கிறீர்கள். 2015ஆம் ஆண்டில் அப்படியான ஒரு முறை மூலமாக மஹிந்த ராஜபக்சவை தோல்வியடைய பண்ணலாமா என்று சில ஆய்வுகளை நான் முன்வைத்தேன். ஆகவே தமிழ் மக்களுடைய விடயத்தை வெளிப்படுத்துவதற்கல்ல, நேரடியாக தோல்வியடைய வைப்பதற்கு ஒரு நுட்பமாக மிகவும் மோசமாக தமிழ் மக்களை அடக்குமுறைகளை வைத்திருந்தது அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச. அப்போ அதுலேருந்து நான் அந்த நேரத்தில் பல தடவைகள் சொன்னேன், ஒரு மூச்செடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அவகாசம் தேவையாக கூட இருந்தது. அவனுடைய வீடு பற்றி எறியுது, கொஞ்சம் வெளியால் ஓடிடுறதுக்காக கதவை பூட்டி வச்சுக்கிறான், திறந்து போட்டு ஓட வேணும், அப்படியான சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அப்படியால் அவரை வீழ்த்துறதுக்கு சில வேளைகளில் 3 பேர் சேர்ந்து இந்த 3 விருப்பு வாக்குகளை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்யலாமா என்கின்ற சிந்தனைகள் எனக்கு இருந்தது. அதை நான் பகிரங்க வழியிலையும் சொல்லியிருந்தேன். நான் திரு சம்பந்தன் அந்த வேளையில் எனக்கு ஒரு கருத்து சொன்னவர். அவர் சொன்னது, ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் போய் வாக்களிக்கிற போது அவர் ஒரு நிலப்பாட்டை அறிவிக்கிறதுக்காக அவர் வாக்களிக்க மாட்டார். அவர் தான் வாக்களிக்கிறவர் வெல்ல வேணும் என்பதற்காக தான் வாக்களிக்கிறார். வெல்ல வேணும் என்றதுக்காகத்தான் வாக்களிக்கிறார். அப்போ வெல்லக்கூடிய ஒருவருக்கு தான் அவர் வாக்களிப்பார். ஆனபடியாக இந்த நீங்கள் யோசிக்கிற இந்த விஷயம் ஒன்றும் சரிப்பட்டு வரான்னு சொன்னார். அவர் சொன்னதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. மக்கள் போய் வாக்களிக்கிற போது நான் வாக்களிக்கிறவர் வெல்ல வேணும் அல்லது வெல்லக்கூடியவர் என்று தான் வாக்களிப்பார். அப்போ அந்த மக்களுடைய மனநிலையை நாங்கள் சிந்திக்க வேணும். நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தமிழ் மக்களுடைய அபிலாஷை என்பது தொடர்ச்சியாக 70 வருஷ காலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதை திரும்ப இப்போ சிவிகே சிவஞானம் ஐயா சொல்லியிருக்கிறார், இது ஒரு விஷப்பரீட்சை என்று மாறியும் அதையும் யோசிக்க வேணும். ஏனென்றால் 77ஆம் ஆண்டு மக்களான எங்களுக்கு தனிநாட்டுக்கு கிடைத்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு எப்படி சொல்கிறோம்? தமிழில் பெரும்பான்மையாக வாழுகிற அனைத்து தொகுதிகளிலையும் ஒரு தொகுதியை தவிர, கல்குடாவை தவிர நாங்கள் வென்றேன். வாக்குகளை எண்ணி பார்த்தீங்கன்னா ஜெயா ஜெயவர்தன் அந்த நேரத்தில் அமதலிங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினவர், உங்களுக்கு 50% வாக்கு கிடைக்கல, வடக்கு கிழக்கில் 50% வாக்கு கிடைக்கல. ஆனால் அப்புறம் அமதலிங்கம் ஒரு 11 எழுதினவர், வேறு வாக்குகளை சேரித்து காட்டி ஒரு 50க்கு மேலே கொஞ்சத்தை காட்டினார். சரி, அப்போ அந்த நேரத்திலேயே வாக்குகள் அடிப்படையில் ஒரு 50 மட்டுமட்டாக இருந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இத்தனை பேர் புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். கிழக்கு மாகாணத்தில் ஜனப்பெரம்பல் மாறி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலைகள் இருக்கிற போது இந்த விஷப்பரீட்சை எங்களுக்கு தேவையா? இது தென்னிலங்கை சக்திகளோட நிகழ்ச்சிகளாகத்தான் இருக்க வேணும். இப்படி நிறுத்தி பொது வேட்பாளர் மக்கள் ஆணை சுயாட்சிக்கு கூட மக்கள் ஆணை இல்லை என்று காட்டுறதுக்கான ஒரு சோதனையாக கூட இருக்கலாம். இது உங்களுடைய சொந்தம். ஆனால் பொது வேட்பாளர் விடயம் ஒரு பேசுபொருளை உருவாக்கியதன் பின்னர் தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சூழ்ச்சி என்றும் பேசப்படுகின்றது. இல்லை, அது நான் சொன்னேன், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இந்த விதண்டாவாதங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை. பொது வேட்பாளர் என்ற விடயம் தற்பொழுது பேசுபொருளாக்கப்பட்டு அதன் பின்னர் அதை பேசியவர்களே தென்னிலங்கைக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நிலைப்பாட்டுக்காக, மிக நீண்ட ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக, அல்லது வேறு யாரும் அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கையாள முற்படக்கூடாது என்பதற்காக இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது. தற்பொழுது பொது வேட்பாளர் கையாளப்படுவது என்பது விக்னேஸ்வரன் முன்னெடுக்கின்றார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்னெடுக்கின்றது, இன்னும் ஒரு நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் சார்ந்தும் அது முன்னெடுக்கப்படுகின்றது. திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும், ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலையும்
இந்த பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் தான் நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நான் அவருக்கு சார்பாக சொல்கிற ஒரு கருத்து. அது செய்ய வேண்டும் என்ற நீண்ட நாள் அவர்கிட்ட இருக்கிறது உண்டு, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மற்ற தருணங்கள்லையும் கட்சி எடுத்த முடிவோடு அவர் நங்கி வந்திருக்கிறார். அவை இந்த தடவையும் வேறு அதை சொல்கிறதுல தவறு இல்லை, அது தவறு இல்லை. நாங்கள் பரிசோதிக்க வேணுமென்றதுலேயும் தவறு இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் இருக்கிற சூழ்நிலையில் பரிசோதித்து பார்த்தால் அது ஒரு நல்ல முடிவாக இருக்க முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் கட்சி கூட்டத்தில் நான் சொல்லுவேன். கட்சி ஒரு முடிவெடுக்கும், அதன்படி நாங்கள் செயற்படுவோம், அவ்வளவுதான். அது ஏன் என்ன தனிப்பட்ட நிலைப்பாடு அப்படி என்றதுக்கு தான் நான் காரணங்களை சொல்கிறேன். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.